Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 11th history யூனிட் 18 ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் டேஸ் உண்மையான அரசரானார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஹைதர் அலி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், திப்பு சுல்தான் டேஸ் பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை கொடுங்கலூர். திப்பு சுல்தான் கொடுங்கலூர் பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. தேர்ட் ஒன், பாளையக்காரர் முறை முதலில் டேஸ் பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1530களில் காகதிய பேரரசுகள் காலத்திலிருந்து பாளையக்காரர் முறை பின்பற்றப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், நெற்கட்டம் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய பூலிதேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை டேஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை யூசுப் கான். இவருடைய இயற்பெயர் மருதநாயகம், அப்புறம் இன்னொரு பேர் கான் சாஹிப். ஃபிஃப்த் ஒன், வேலு நாச்சியார் டேஸ் அரசருடைய மகள்னு கேட்டிருக்காங்க. அவர் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதியோட மகள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை WC ஜாக்சன். செவன்த் ஒன், வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது? ஆப்ஷன் சி பாருங்கள், புதிய தலைப்பாகை. இது விலங்கு தோலால் செய்யப்பட்டிருக்கும். அப்புறம் சீருடையில் சிலுவை சின்னமும் பொருத்தப்பட்டனால தான் உடனடியான புரட்சிக்கு காரணமாக ஆரம்பிச்சிருக்கும். எய்த் ஒன், கோள்களின் எழுச்சிக்கு காரணமானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை பெந்த்ராய் மங்கி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நைன்த் ஒன், 1857 புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை கானிங். 10th ஒன், 1857 புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் யாருன்னு? ஆப்ஷன் பி மேஜர் ஜெனரல் ஹோவ்லாக். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான கூற்றினை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாரன் ஹேஸ்டிங்ஸ் திப்பு சுல்தானை பழிவாங்கும் நோக்கில் அணுகினார்னு கொடுத்துருக்காங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் கிடையாது, காரன் வாலிஸ் தான் திப்பு சுல்தானை பழிவாங்கும் நோக்கில் அணுகியிருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஒன் தவறானது. செகண்ட் ஒன் பாருங்கள், திப்புவின் ஆட்சியை கைப்பற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கூற்று. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஆற்காடு நவாப் வேலு நாச்சியாருக்கு ஆதரவு அளித்தார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. மைசூரோட ஹைதர் அலி தான் வேலு நாச்சியாருக்கு ஆதரவு அளிச்சிருப்பார். ஆற்காடு நவாப் வேலு நாச்சியாரை எதிர்ப்பார். ஸோ தேர்ட் ஒன் தவறான கூற்று. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், திருநெல்வேலி காடுகளின் மையத்தில் காளையார் கோயில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. சிவகங்கை காடுகளின் மையத்தில் தான் காளையார் கோயில் அமைஞ்சிருக்கும். ஸோ ஃபோர்த்து கூற்று தவறானது. ஸோ இதில் சரியான கூற்று தான் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறது. இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. 12th ஒன், கூற்று சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க.
காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். சிவகிரி கோட்டை தாக்குதல் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட்டு 13th ஒன் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஜில்லப்சி, வேலூர் கழகம், மஞ்சி, சந்தால்கள், ஜாக்கோபியன் கழகம், ஸ்ரீரங்கப்பட்டினம், மங்கள் பாண்டே, பாரக்பூர். ஸோ எது சரியாக பொருந்திருக்குன்னு பாருங்கள். 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. Thank you.